ஐயா விஜய் அவர்கள், மாண்புமிகு ஐயா விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு பேசுறதுக்கு நாங்க என்ன புசியானதா? விஜய்னு சொல்லக்கூடாது, தளபதினு சொல்லணும், கருணாநிதினு சொல்லக்கூடாது, கலைஞர்னு சொல்லணும் அப்படிங்கிறதுல இது ஒரு வகையான அரசியல் தீண்டாமை. அதாவது என்ன சொல்றது, விஜய்னு சொல்ல மாட்டாங்க எவனுமே. அவன் பேர் விஜய் தானே, அவங்க ஆத்தாப்பம் வச்ச பேர் விஜய் தானே, விஜய் தானே, அவர் பேர் விஜய் தான். விஜய்ங்கிறது கெட்ட வார்த்தையா? இல்ல. இப்ப யாரையாவது தளபதினு சொல்லணும், விஜய்னு சொல்லக்கூடாது அப்படின்னா விஜய்ங்கிறது கெட்ட வார்த்தையான்னு கேட்குறேன். அது ஆபாசமான அபியூசிவான வார்த்தையா? ஹராஸ், அந்த வார்த்தையை சொன்னா அவர் ஹராஸ் ஆயிடுவாரா? ஈரமும் மானமும் அவருக்கு உயிரென்று அப்படின்னு மேடையில் பேசிட்டு இங்க தளபதி உங்களை பார்த்துட்டு தளபதி இனி செத்தா கூட பரவாயில்ல. யாரா நீங்க? நாங்க நாமக்கல் கவிஞர் புலித்தேவன், மருதுபாண்டி, தீரன், சின்னமலை, அழகுமுத்துக்கோன், வெண்ணிக்காடு, சுந்தரலிங்கம் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க கரிகால அரசேந்திர சோழன், அருள்மொழித்தேவன் இங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டேன் தளபதியை பார்த்துட்டேன்னா வெறி வருமா வராதா? இங்க ஒருத்தன் திரும்பி எதுக்குடா அழுத? விஜயை பார்த்துட்டேன். விஜயை பார்த்ததுக்கெல்லாமா அழுத? ஒருத்தன் ஏன்டா அழுத? விஜயை பார்க்கல. இன்னொருத்தன் ஏன்டா அழுத? வாட்சை காணோம். இப்படி மாறி மாறி அழுதுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஒருத்தி விஜயை பார்த்துட்டுன்னு அழுதா, ஒருத்தி பார்க்கணும்னு அழுதா, ஒருத்தி செல்போன் தொலைஞ்சு போச்சுன்னு அழுதா. என்னடா இது தற்கொலை கூட்டம், முட்டாள் கூட்டம். எனக்கு வெறியாவது ஒரு தமிழ் இளைஞனாக, தமிழ் படித்தவனாக, தமிழ்நாட்டு அரசியலை நேசிப்பவனாக, தமிழ்நாட்டில் நல்ல அரசியல் பேசும் வெறியாவது. இதை பார்க்கும்போது வெறியாவது. இது சோசியல் டஸ்ட் நான் சொல்றேன். இவன் வந்து பொலிட்டிசைஸ் பண்ண மாட்டான். இவன் சமூக குப்பை, அள்ளி பொறுக்கி கூட்ட வேண்டிய குப்பை இவன். ஒரு சாடிஸ்ட் மனநிலையில் தான் விஜய் அவர்கள் இருக்கார். ஏன்னா அவருக்கு என்னன்னா தன்னை கொண்டாடணும். நீங்கள் அந்த காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சுற்றி ஒரு 10,000 பேர் நிற்கிறான். அவன் தளபதி டிவிக்கேன்னு கத்த அப்படியே மண்டைக்குள்ளே அப்படி மூளைக்குள்ளே சூடு ஏறுது. அப்படி சூடு அப்படி சரன்னு ஏறுது. அது ஏற ரசிக்கிறாப்புல. தொடர்ச்சியாக புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறதா? ஆமாம். ஒரே கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், இங்கர்சால், ஹோசிமின், சேகுவாரா, பிடல் காஸ்ட்ரோ, யாசர் அராபத்து, அந்த வரலாறுலாம் ஃபுல்லாக பறச்சு பிங்கர் டிப்பில் வச்சுருப்பாப்புல. எந்த இந்திய வரலாறு, திராவிட வரலாறு, அம்பேத்கருடைய வரலாறு, வேலுநாச்சியார் எப்போ போருக்கு போனாங்க, எப்போ மீட்டெடுத்தாங்க, ஹைதர் அலியை எப்போ முதல்ல பார்த்தாங்க, எத்தனை லாங்குவேஜ் பேசுவாங்க, எல்லாமே அவருக்கு அஞ்சலியம்மாருடைய போராட்ட வரலாறு எல்லாமே இந்தி திணிப்பு போராட்டம்லேருந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். அவருக்கு ஃபுல்லாக படித்து எவ்வளோ இந்த படத்தில் அவர் இவர் படிப்பார்ல, நம்ம மரியாதை ரஜினிகாந்த் 2.0 அப்படி படிச்சுட்டு இருப்பார் போடுது. அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது நிறைய படிக்கிட்டோம். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா மகிழ்ச்சி உங்களை மீட் பண்ணுறதுல. அண்மையில் ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்களுமே கூட பார்த்தோம். சாட்டை துரைமுருகன் மேலே வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. அவருடைய காணொலிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒருமையில் வந்து தாவேகாவுடைய பெண் உறுப்பினர்களை வந்து பேசியிருக்கிறாரு. இது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் நீதிமன்றத்தின் முன்பாக நிற்க வைக்கப்படுவார், கூண்டில் அடைக்கப்படுவார் அப்படின்னு தாவேகா தொண்டர்கள் எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க.
தொடர்ச்சியாக திரு விஜய் அவர்களையும் விஜயனுடைய தொண்டர்களையும் மிக ஆபாசமான முறையில் திமுகவினுடைய மனிதர்களோடு பேசுகிறத பார்க்க முடிகிறது. அவங்க மேலாம் எதுவும் பண்ணாமல் தெரியல, உங்கள் மேலே வந்து இந்த பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. இல்லை அப்போ எதுக்காக பண்ணுறாங்கன்னு கேட்குறேன். இல்லைன்னா என் மேலே புகார் கொடுத்ததுன்னு உங்களுக்கு செய்தியாக மாறிச்சு. கோவையில் கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து தம்பி எப்போதுமே இயல்பில் தம்பி விஜய் தானே பேசுவார், உன்னை யாருப்பா அரசியலுக்கு வர சொன்னது, யாரோ வீட்டு வாசலில் காத்து கிடந்தது, யாராவது உன்னை வந்து கூப்பிட்டாங்களா, உன் வீட்டு வாட்ச்மேன் கூட உன்னை கூப்பிடலன்னு பேசுகிறாரு. இப்படி நீ வா போ அப்படின்னு விஜய் அவர்களை பேசிட்டாங்கன்னு சொல்லி கோவை காவல் நிலையத்தில் அண்ணன் சீமான் மீது புகார் கொடுத்துருக்காங்க. ஐயா விஜய் அவர்கள், மாண்புமிகு ஐயா விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு பேசுறதுக்கு நாங்கள் என்ன புசியானந்தா? விஜய்னு சொல்லக்கூடாது, தளபதினு சொல்லணும், கருணாநிதினு சொல்லக்கூடாது, கலைஞர்னு சொல்லணும் அப்படிங்கிறதுல இது ஒரு வகையான அரசியல் தீண்டாமை. அதாவது என்ன சொல்றது, விஜய்னு சொல்ல மாட்டாங்க எவனுமே. அவன் பேர் விஜய் தானே, அவங்க ஆத்தாப்பா வச்ச பேர் விஜய் தானே, விஜய் தானே, அவர் பேர் விஜய் தான். விஜய்ங்கிறது கெட்ட வார்த்தையா? இல்லை. இப்போ யாரையாவது தளபதினு சொல்லணும் விஜய்னு சொல்லக்கூடாது அப்படின்னா விஜய்ங்கிறது கெட்ட வார்த்தையான்னு கேட்குறேன். அது ஆபாசமான அபியூசிவான வார்த்தையா? ஹராஸ், அந்த வார்த்தையை சொன்னால் அவர் ஹராஸ் ஆயிடுவாரா? அவன் அந்த அளவுக்கு வந்து அவரை வந்து துதிப்படுறாங்க. இன்னும் தாவேகா என்பது இன்னொரு திமுகவா இருக்கு என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நான் பேசியது என்ன, இப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு நபரை குறிவைத்து, இப்போ புசி ஆனந்த குறிவைத்து, இல்லை ஆதவர்ஜினாவை குறிவைத்து, இல்லை விஜய் அவர்களை குறிவைத்து, இல்லை தாவேகாவுடைய மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளரை குறிவைத்து பேசினா அது தவறு. ஒரு தனிநபரை அவங்களோட உரிமை இல்லாமல் உரிமை எடுத்துக்கொண்டு பேசுவது. ஆனாலும் இப்போ நீ அப்படின்னு அவங்கள சொல்கிறது வந்து அது எந்த வழக்கமே வராது, போட முடியாது. நீன்னு சொல்றதுக்கு என்ன போட முடியும்? ஆங்கிலத்தில் யூ, புரியுது உங்களுக்கு? இதுக்கு எந்த வழக்கமே பதிவு செய்ய முடியாது. ஐபிசி முன்னாடி ஐபிசிலையும் இல்லை, இப்போ பிஎன்எஸ்லையும் இல்லை, எதுலையுமே இல்லை, சிஆர்பிசிலையும் எதுலையுமே நீ என்பதற்கு வழக்கு கிடையாது. அது கூட சேர்த்து ஒரு ஆபாசமான வார்த்தையை சேர்த்து பொது வழியில் அவர்கள் காயப்படும்படி பேசும்போது தான் வழக்கு வரும். வழக்கு போட்ட வழக்கறிஞர் படித்தானா இல்லை பண்ணி மேய்ச்சானான்னு தெரியல. இந்த அடிப்படையே தெரியாமல் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் சாட்டை துறைமுருகன் மேலே வழக்கு போட்டால் ஒரு செய்தியாக மாறுது. இப்போ தாவேக்காவை தொடர்ச்சியாக நம்ம கேள்விக்குள்ளியாக்குறோம், விமர்சனம் பண்ணுறோம். விஜய் தாவேக்கா தரப்பு அதில் டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க. அப்போ புகார் கொடுக்கும்போது அது ஒரு கட்சியில் ஒரு சின்ன அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது இல்லையா? அதுக்காக அந்த புகாரை கொடுத்துருக்காங்க. நான் சொன்னது இப்பவும் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த சமூகத்தை பார்க்குறேன். நான் கட்சிக்காரங்களை தாண்டி இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை அநீதிகளையும் நம்ம கேள்வியாக கேட்குறோம். ஒரு நல்ல அரசியல் இங்கே பிறக்கணும்னு நினைக்கிறோம். ரசிகன் என்ற பிம்பத்தை உடைக்கணும்னு நினைக்கிறோம். திரை பிரபலம் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவருக்கு கூடுகிற கூட்டத்தை நம்ம கேள்வி எழுப்புகிறோம். அவர் மக்களுக்காக போராடட்டும், மக்களுக்காக பேசட்டும், அதுக்காக கூடு. நீ அவரை பார்ப்பதற்காகவே நீ கூடுறதுங்கிறத நான் ஒரு தமிழராக எனக்கு அவமானமாக இருக்குது. தமிழர் இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் அவருக்கு உயிரென்று அப்படின்னு மேடையில் பேசிட்டு இங்கே தளபதி உங்களை பார்த்துட்டு தளபதி இனி செத்தா கூட பரவாயில்ல. டேய் யாரா நீங்கள்? நாங்கள் நாமக்கல் கவிஞர் புலித்தேவன், மருதுபாண்டி, தீரன், சின்னமலை, அழகுமுத்துக்கோன், வெண்ணிக்காடு, சுந்தரலிங்கம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே கரிகால அரசேந்திர சோழன், அருள்மொழித்தேவன் இங்கே நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே பார்த்துட்டேன் தளபதியை பார்த்துட்டேன்னா வெறி வருமா வராதா? உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இடம், பண்பாட்டை கற்றுக் கொடுத்த இடம், விருந்தோம்பலை கற்றுக் கொடுத்த இடம், இந்த கீழடி ஆராய்ச்சியில் 5000 ஆண்டுக்கு முன்னாடி ஓடு வாய்க்கால் வச்சு கழிவறை கட்டிய இனம்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என் மாமாவை விட விஜய் மாமா தான் பிடிக்கும் அப்படின்னா கோவம் வருமா வராதா? ஏங்க உலகத்தில் ஆற்றுல எல்லாரும் மீன் பிடிச்சான், ஆற்றுல எல்லாரும் குளிச்சான், ஆற்றை தடுத்த அணைகட்டின கரிகால் சோழனோட வாரிசுன்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தன் திரும்பி எதுக்குடா அழுத? விஜயை பார்த்துட்டேன். விஜயை பார்த்ததுக்கெல்லாமா அழுத? ஒருத்தன் ஏன்டா அழுத? விஜயை பார்க்கல. இன்னொருத்தன் ஏன்டா அழுத? வாட்சை காணோம். இப்படி மாறி மாறி அழுதுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஒருத்தி விஜயை பார்த்துட்டுன்னு அழுதா, ஒருத்தி பார்க்கணும்னு அழுதா, ஒருத்தி செல்ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னு அழுதா. என்னடா இது தற்கொலை கூட்டம், முட்டாள் கூட்டம்னு. இது மனசு புண்பட்டுச்சான். இது ஒரு சாமானிய இளைஞனுடைய கோபம். தாவாக்காவுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் விஜய் அவர்களை பார்க்க போன பெண்கள் அவரை கட்டிப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணார். அதை நான் கண்டித்தேன். அவர் ஒரு 50 வயது மதிக்கத்தக்க நபர், ஒரு 20 வயது 15 வயது குழந்தை வந்து அவரை கட்டிப்பிடிப்பதோ இல்லை வந்து அவருக்கு ஒரு அன்பின் அடிப்படையில் முத்தம் கொடுப்பதோ கொச்சைப்படுத்தக்கூடாது. எல்லா கட்சி நேற்று கூட மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சரை தமிழ் மாணவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வந்து அன்பின் மீதியில் கட்டிப்பிடிக்கிறாங்க. அவர் ஆசீர்வதிக்காது. அது ஒரு தந்தை ஸ்தானத்தில் வந்து பண்ணுறாரு. அது தப்பு கிடையாது, புரியுதா உங்களுக்கு? அதை அவங்க விளம்பரப்படுத்துகிறாங்க, அதை வைத்து அரசியல் தேடுறாங்க, வாட் எவர் இட் இஸ். ஆனால் அதை நாம் கொச்சையான கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாது. அப்படித்தான் தாவாக்கா தலைவர் வேல்முருகன் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை வந்து விமர்சனம் செய்த பொழுது ஒரு கூத்தாடியை போய் கட்டிப்பிடிக்கிற இதுக்கு வந்து நீ வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஆபாசமாக பேசிய போது, வல்கரா பேசிய போது நாம் கண்டிச்சோம். அது வல்கர்.
ஆனால் நான் ஒரு உரிமையின் அடிப்படையில், இன்னொன்று சொல்ல போனால் என்னுடைய உணவின் அடிப்படையில் என்னுடைய தமிழ்நாட்டு பெண்கள் ஒரு நடிகனை பார்த்துட்டேன்னு அழுறதை எப்படியா ஏற்றுக்க முடியும்? எப்படி ஏற்றுக்க முடியும்? இல்லை, அங்கே தான் ஒரு கேள்வி. இப்போது சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு ஐடியாலஜி ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியில் பயணிக்கிறாரு. அவருக்கு வந்து தத்துவம் தான் தலைமை இருக்குதுன்னு அவர் நம்புறாரு. அதில் அவர் தொடர்ச்சியாக பயணிக்கிறாரு. உங்களே போலவே சாட்டை துரைமுருகன் போலவே எல்லாரும் இருக்கணும், அண்ணன் சீமானை போலவே எல்லாரும் பேசணும், வைகோவை போல எல்லாரும் சிறப்பாக வரலாறு பேசணும் எதிர்பார்க்கிறதுங்கிறது உங்களை எதிர்பார்ப்பாக இருக்கலாம். பட் களம்ங்கிறது அப்படி கிடையாது. ஒரு திரைக்க வச்சுருந்து பார்க்குறவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்க பொலிட்டிசைஸ் ஆகாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் கேட்கலாம். தே ஷுட் டேக் சம் டைம்ல. அவங்க இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்படியே இருந்தாங்கன்னா நீங்கள் திட்டலாம். ஆரம்பிக்கும் போதே அவர்களை அரசியல்படுத்த வேண்டியது அரசியல் பற்றுகிற தத்துவ பின்னணி கொண்ட, தத்துவத்தை மட்டுமே தலைமை ஏற்றிருக்கிற எங்களுடைய கடமை தானே. திட்டுறீங்கன்றாங்க. திட்டியா நீங்க அவங்கள உங்க பக்கம் கொண்டு வருவீங்க, அரவணைக்கணும். தம்பி நீ கொஞ்சம் ஆசுவாசப்படுப்பா, இங்க வாப்பான்னு கூப்பிட்டா டேய் என்ன அப்படி இருக்கு அப்படின்னு திட்டுறீங்க. 80 மதிப்பெண் இருக்கிற மாணவனை நாம வந்து தம்பி இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சா நீ 90 வரலாம்டா அப்படின்னு சொல்லி தடை கொடுக்கலாம். 70 மதிப்பெண் இருக்கிற மாணவனை நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்டிக்கலாம். 50 மதிப்பெண் எடுக்கிற மாணவனை வந்து என்ன பண்ணலாம்னா தம்பி தப்பா போயிடும், வாழ்க்கை அழிஞ்சிருன்னு சொல்லலாம். 25 மதிப்பெண் எடுக்கிறான் பாருங்க, அவனை டே முட்டி கண்ணம் போடு, தோப்பு கண்ணம் போடு, போய் கிரவுண்ட் ரெண்டு சுற்றி வேணும். 10 எடுக்கிறான் பாருங்க, அவனை பள்ளிக்கூடத்துக்கு வெளியே நிப்பாட்டிடணும். நாளைக்கு நீ வந்து ஒழுங்கா இது எடுக்கலன்னா உனக்கு அப்படின்னு ஒரு அதான் அவர் என்ன சொல்றது, அளவு மாறுது. இவன் நீங்க வந்து ஒரு நாகரிக சமூகமாக நாம கட்டமைக்க விரும்புறோம். நீங்க இந்தியாவிலேயே வந்து தமிழ் சமூகம் ஒரு நாகரிக சமூகமாக கட்டமைக்க விரும்புறோம். கேரளாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, வட மாநிலங்கள்லேருந்து உலகம் முழுமைக்கும் இருக்க தமிழர்கள் பார்க்குறான். பார்க்கும்போது ஒரு நடிகன் அரசு கட்சி தொடங்கின உடனே அந்த நடிகனை பார்த்துட்டு ஒருத்தன் அழுறான் அப்படின்னா அவன் நம்மளை எப்படி நினைப்பான்? தாவேக்காவோட தொண்டனுங்க இருக்கு, அவன் ஒரு தமிழ் பெண், அவ்வளோதானே. ஒரு தமிழ் பெண்ணோ, தமிழ் பையனோ, தமிழ் இளைஞனோ, அவன் அழுகிறான், அவன் வந்து கிறிஸ்தவன் கம்பியில் ஏழுறான், அவன் விஜய் பேசிட்டு இருக்கும்போது இளநியை பறித்து குடிச்சிக்கிட்டு இருக்கான், மின் உயரில் தொங்கிக்கிட்டு போயிட்டு இருக்கான், அவன் சட்டையை கழட்டிட்டு இந்தியா டுடே ரிப்போர்ட் வரும்போது அவர்களுக்கு துண்டை போட்டு அவரை இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான், அவருக்கு முன்னாடி சட்டையை திறந்து காட்டுறான். உதயநிதினாகலாம் பூரா விட்டுருவான், சீமான் முஞ்சில் பூரா விட்டுருவான், உதயநிதினா ஒரு ஆளே இல்லைண்ணா, அவெல்லாம் அது ஆளே இல்லைண்ணா அப்படின்னு பேசினா எனக்கு உண்மையிலே வெறியாகுதுங்க. எனக்கு வெறியாகுது. ஒரு தமிழ் இளைஞனாக, தமிழ் படித்தவனாக, தமிழ்நாட்டு அரசியலை நேசிப்பவனாக, தமிழ்நாட்டில் நல்ல அரசியல் பேசுவோம், வெறியாவது. இதை பார்க்கும்போது வெறியாவது. இது சோசியல் டஸ்ட்னு நான் சொல்றேன். இவன் வந்து பொலிட்டிசைஸ்லாம் பண்ண மாட்டான். இவன் சமூக குப்பை, அள்ளி பொறுக்கி கூட்ட வேண்டிய குப்பை இவன். நீ இந்த ஏங்க ஒரு கட்சியினுடைய தலைவன் லைட்டை ஆஃப் பண்ணி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. லைட்டை அண்ணாதுரை, எம்ஜிஆர் லைட் ஆஃப் பண்ணி போட்டு விளையாண்டாங்களா? பெரியார், அண்ணாவும் அம்பேத்கர் லைட் ஆஃப் பண்ணி போட்டு விளையாண்டாங்களா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது நீங்க கண்டிக்கணும். உங்களை போன்ற ஊடகங்கள் கண்டிக்கணும். ஒவ்வொரு தனி மனிதனும், அரசியல் படித்த ஒவ்வொருவரும் கண்டிக்கணும். இது ஒரு கேவலம்ங்க. இல்ல சினிமா அவருடைய நட்சத்திரமா அவர் வந்து சந்திக்கலங்க. அவர் கட்சி சினிமா மீட் பண்றாரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு மீட் பண்ணும்போது அவன் ரசிகனா தான் வருவான். 100% ரசிகர்களும் மறுநாளே நீங்க வந்து சமூக சீர்திருத்தவாதியா ஒரு தொண்டரா மாற எப்படி விரும்புவீங்க? சரியான பாயிண்ட் கொண்டீங்க. இவன் சீர்திருத்தம் அடைவதற்கு நாளாகும். ஆமா, கண்டிப்பா நாளாகும். அப்போ நீங்கள் 2026 மே மாதமே ஆட்சி அமைக்க போகிறீங்களே. நீங்கள் ஆட்சி அமைச்ச உடனே நீங்கள் முதலமைச்சர், புஷியானந்த் உள்துறை அமைச்சர், ஆதவ அர்ஜுனா வந்து தமிழ்நாட்டோட பொதுப்பணித்துறை அமைச்சர், லெப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர். விளங்குமா? இந்த கூட்டத்தில் எவனோ ஒருத்தர் அமைச்சராக போகிறான். இவெல்லாம் அமைச்சரானா, எம்எல்ஏ வானானா, நாளைக்கு கவுன்சிலர் ஆனா, மேயர் ஆனானா என்ன ஆகும் தமிழ்நாடு? அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுமா, ரசிக கூட்டம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுமா? அப்படின்னா நாங்கள் இது லாங் ப்ராசஸ்ங்க, எங்களுக்கு இது கனவு இல்லை. நாங்கள் இன்னொரு 10 வருஷம் இது பண்பட்ட கட்சியாக மாற்றிட்டு தான் நாங்கள் அரசியலுக்கு வர போகிறோம். ஏன்னா இவன் ரசிக மண்டலம் இருக்கான், இவனை இப்படியே அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது, தப்பாயிரும். எப்படி சுபாஷ் சந்திர போஸ் வந்து சுதந்திரம் அடைஞ்ச நாட்டுக்கு சொல்லாத ஒரு 30 வருஷங்கள் சொன்னாரோ, அதே மாதிரி நான் 2031 இல்லை 2036 தான் அரசியலுக்கு வர போகிறேன். அது வரைக்கும் என் மக்களுக்கு நான் அரசியலை விதைக்க போகிறேன்னு சொன்னால் சரி. நீங்கள் தேர்தலில் போட்டி போட போகிறீங்க, 234 தொகுதியிலும் போட்டி போட போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா ஒரு அமைச்சரை உருவாக்கணும். அதில் இந்த மாதிரியான ஆட்கள் தான் அமைச்சராக வருவான். உங்களுக்கு போஸ்டர் ஒட்டினவனும், உங்களுக்கு பதாக கட்டினவனும், உங்களுக்கு ரசிக பிம்பத்தோடு இருந்தவனும் நாளைக்கு அமைச்சரானா எத்தனை செல்லூர்ராஜ் உருவாவான், எத்தனை திண்டுக்கல் சீனிவாசன் உருவாவான், எத்தனை ராஜேந்திர பாலாஜி உருவாவான்? ஏற்கனவே எம்ஜிஆருக்கு சூரட்டி ஒட்டியவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு அமைச்சரவை ஆனதுனால தான் கடந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு நாசமாய் நடுத்தர இருந்துச்சு.
நீங்கள் ஒரு ஆற்றுக்குள்ளே போய் தெர்மோகோல் போட்ட ஒரு ஆளை பார்த்தோம். இவனை மாதிரி ஆட்கள் விடுவோம்னா ஒவ்வொரு நாளும் தெர்மோகோலை போடுவான். இப்போ அதான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம், மக்களின் பேரவர்களுக்கு இருக்குது, இதெல்லாம் பார்த்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அச்சம் உருவாகி விட்டது, அதனால தான் எங்களை போட்டு இவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க. அண்ட் ஆஃப்டர் மெட் வித் மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா. அதாவது 2009ஆம் ஆண்டு அறுத்தறிவம் வாரியர்னு நாம் தமிழ் கட்சி கூட்டம் போடும்போதும் சரி, 2010 நாம் தமிழ் கட்சி வந்து நாம் தமிழர் இயக்கம் கட்சியாக மாறும்போதும் சரி, விஜய்னு ஒருத்தர் அரசியலுக்கு வருவார், அவர் 26ல் களம் காணுவார் அப்படின்னு நினச்சி நாங்கள் தொடங்கினோமா? விஜய் எதிர்ப்பது எங்களுடைய நோக்கமும் கிடையாது, எங்களுடைய இலக்கும் கிடையாது, எங்களுடைய தேவையும் கிடையாது. ஒரு அநாகரிக அரசியலை, ஒரு கொள்கையற்ற ஒரு கூமுட்டைத்தனமான ஒரு அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைக்க மீண்டும் விரும்புகிறாரு. ஏற்கனவே இருக்குது, மீண்டும் விரும்புகிறாரு. இப்போ தான் நாங்கள் வந்து அதை கொஞ்சம் மாற்றுறோம். இப்போ நாம் தமிழ் கட்சியினுடைய தாக்கம் என்பது எல்லா கட்சிக்கும் மாறுது. ஒரு இன்னைக்கு முன்னாடி நான் எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறத கட்சி ஒரு வீரியமாக அடைகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளில் அவர் எல்லாமே வாங்கிட்டு இருந்தார். ஆனால் ஒரு அண்ணன் சீமானவர்கள் தன்னுடைய பிறந்த நாளில் புத்தகம் வாங்குவார், சால்வையை தவிர்ப்பார், மாலையை தவிர்ப்பாருன்னு ஐயா ஸ்டாலின் அறிவிச்சார். நான் புத்தகம் மட்டும் தான், இனிமேல் யாரும் வந்து சால்வை கொண்டு வராதீங்க சொன்னார். இது யாருடைய தாக்கம்? கலைஞர் கூட மாலை வாங்குவார், கலைஞரோட சால்வை வாங்குவார். கலைஞரை பார்த்து ஸ்டாலின் வரல, ஸ்டாலின் கற்றுக்கலை. அண்ணன் சீமான் தான் இதை முதல்ல இந்திய அரசியலே புத்தகங்கள் மட்டும் கொடுங்க, சால்வை போடுவதை தவறுங்கள், மாலை போடுவதை தவறுங்கள், பட்டாசு வெடிப்பதை தவறுங்கள் அப்படின்னு அறிவிச்சார். அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்காரு. இப்போ ஒவ்வொரு முறையும் அது வெளிநாட்டுக்கு போகும் சரி, வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போதும் சரி, பிறந்தநாளும் சரி புத்தகங்கள் கொடுக்குறாங்க. இதுதான் மாற்று அரசியல். இந்த மாதிரியான ஒரு அரசியலை கட்டமைக்க நாம் விரும்புகிறோம். அதை விஜய் அவர்களும் பின்பற்றுறாரு. அவர் வந்து ஒரு பட்டாசு வெடிக்காதீங்க, தன்னுடைய படங்களுக்கே பட்டாசு வெடிக்காதீங்கிறத சொல்ல மாட்டார, பால் ஊற்றாதீங்கன்னு சொல்ல மாட்டார, தன் கட்டோட்டுக்கு பால் ஊற்றுறதையும் பட்டாசு வெடிப்பதையும் தன்னுடைய ஆட்டு ரத்தத்தை பீச்சி தன்னுடைய பதாகையில் அடிப்பதையும் ரசிக்கிற கொண்டாடுகிற ஒரு சாடிஸ்ட் மனநிலையில் தான் விஜய் அவர்கள் இருக்கார். ஏன்னா அவருக்கு என்னென்னா தன்னை கொண்டாடணும். நீங்கள் அந்த காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சுற்றி ஒரு 10,000 பேர் நிற்கிறான், அவன் தளபதி தளபதி டிவிக்கேன்னு கத்த அப்படியே மண்டைக்குள்ளே அப்படி மூளைக்குள்ளே சூடு ஏறுது. அப்படி சூடு அப்படி சர 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 சரன்னு ஏறுது. அது ஏற ரசிக்கிறாப்புல. அந்த கூட்டத்தை அந்த க்ரௌடில் முண்டி நிற்கிறதும் அவனுக்கு இது பண்ணுறதும். இங்கே பாருங்கள், இப்போ இதே இடத்துல அண்ணன் சீமான் நிற்கிறாரு, ஒருத்தன் தென்னை மரத்தை ஏறினா என்ன ஆயிருக்கும்? இவர் ஏறிப்பார், அட்டி வெளி இறங்கடா அப்படின்னு இருப்பார். இவர் உட்காந்துருக்காப்புல என்னெல்லாமோ பண்றவருங்க. லைக் அவரால் என்ன பண்ண முடியும்னு நினைக்க, அவர் அபரிமிதமான கட்டுக்கடுங்காத கூட்டம் வருது. அப்படி என்ன பண்றீங்கன்னா வீட்லயே நடிகை வராத. அப்ப நீ நடிகை, நீ தலைவன் அல்ல. தமிழ்நாட்டுக்கு தேவை நடிகன் தேவையில்லை. ஆயிரக்கணக்கான நடிகர்கள் நாங்கள் வைத்திருக்கிறோம். தலைவர்கள் தான் இங்கே தேவை. மக்களை வழிநடத்தக்கூடிய, மக்களை பண்படுத்தக்கூடிய, நல்ல அரசியலை விதைக்கக்கூடிய, நல்லாட்சி தரக்கூடிய, எங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை தரக்கூடிய தலைவர்கள் தான் எங்களுக்கு தேவையுடைய. எங்களுக்கு அரசியல்வாதிகள் தேவையில்லை, நடிகர்களும் தேவையில்லை. இல்லை அட்லீஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லுங்களேன். இப்போ விஜய் இப்படி இருக்கிறாரு, அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. அவர் வரும்போது வருவதற்கு முன்பாக அவரோட அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறத கூட வெளியில சொன்னாங்க. அவர் வந்த பிறகு ஒரு கொள்கை நிலைப்பாடுகள் முரண்பாடுகள் எதிர்த்து ஆரம்பிச்சு என்ன பண்ணணும் நான் விரும்புறேன்னா, ஜனநாயகன் போல நிறைய படங்கள்ல அவர் நடிக்கணும். பிகில் போல, மெர்சல் போல நிறைய படங்கள். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப அவர் அரசியலுக்கு வர்றதுனால பாதிப்பு இருக்கிறவங்களா இப்ப எங்களை பார்த்து திட்டுறாங்க. அரசியலுக்கு வர்றதால பாதிக்கப்பட போறது யாருன்னா அவருடைய ரசிகர்களும் அவரும் தான். ரசிகர்கள் சூரட்டி ஒட்டி பதாகை அடிச்சு அவன் அழிய போறான். இவர் வந்து படங்கள் வாய்ப்பு குறைஞ்சு சின்ன திரைக்கும் இவரால் போக முடியாது. இவர் இது பண்ண போறாரு. கருப்பழனியப்பன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் ஒரு வகையில் நான் அதை ஏற்றுக்கிறேன். என்னன்னா, கடைசி காலகட்டத்தில் எங்ககிட்ட வருவாங்க, நாங்கள் ஒரு எம்பி சீட்டு கொடுப்போம், ராஜ்யசபா சீட்டு. அதுபோல் விஜயும் வருவார். கிட்டத்தட்ட விஜய் இப்போ நீங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் கமலஹாசனுக்காவது கொள்கை அடிப்படையில் அவர் வந்து திமுகவோட முரண்பட்டார். புரியுதா உங்களுக்கு? அவருக்கு வச்ச கொள்கைக்கு திமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் பெரியார் கூடயும் பெருசாக தூக்க கிடையாது, கருணாநிதியும் தூக்கலை, எம்ஜிஆரையும் கையில் எடுக்கல, அண்ணாவையும் கையில் எடுக்கல. குழப்பமான இல்லை அவர் தன்னைத்தான் முன்னிறுத்தினார். சென்ட்ரலிசம்னு முன்னிறுத்தினார், தன்னைத்தான் முன்னிறுத்தார். யூஎஸ்ல இருக்கக்கூடிய கொள்கைகளை இங்கே கொண்டு வந்தார். நீங்கள் வந்து செக்குலரிசம் இல்லாமல், சோசியலிசம் இல்லாமல், சென்டரிசம் ரெண்டுக்கும் நடுவில் நிற்கிறது. இடதும் இல்லாமல் வலதும் இல்லாமல் நடுவில் நின்று பார்ப்பதான் சரியான பார்வைன்னு சொன்னார். நம்ம நடுவில் நிற்காத லாரி வந்து அடிபட்டு சாகுன்னு நம்ம சொன்னோம். இவர் கிட்டத்தட்ட அவருக்கே அந்த கதினா, இவர் பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாப்புல. கிட்டத்தட்ட திமுகவுடைய இன்னொரு வடிவம். திமுகங்கிற கட்சி சரியானது, இன்னைக்கு இருக்க தலைமை சரியில்லை அப்படின்னு தான் இவர் சொல்றாரு. அப்போ அவரை விட இவங்களோட இணைவதற்கு இவருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவர் கூட கொஞ்சம் வெக்கப்பட்டு தயக்கப்பட்டு டெல்லிக்கு போய் தான் நேராக ஆழ்வார்பட்டியிலேருந்து
கோபாலபுரத்துக்கு போயிருக்கலாம் 5 கிலோமீட்டர் தான். ஆனால் டெல்லிக்கு ஃப்ளைட் ஏறி போய் அங்கே ராகுல் காந்தியை மீட் பண்ணி அங்கேருந்து இங்கே பேசி வந்தாப்புல. ஆனால் இவருக்கு அப்படி கிடையாது, நேரடியாகவே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 100 விழுக்காடு விஜய் உதயநிதி ஸ்டாலினோடு கைகோர்த்து நிற்பார் வருங்காலங்களில். வாய்ப்பு இருக்கா? 100 விழுக்காடு. அவரை எதிர்த்து தான் அவர் கட்சி ஆரம்பிச்சாருங்கிறாங்க. சூப்பர் பாயிண்ட். மேட்ருக்கு வந்து அப்படி பேசுறாங்கன்னு தான் சொல்றேன், நான் என் கருத்து இல்லை. அவர் கட்சி ஆரம்பிச்சது உதயநிதிக்கும் அவருக்குமான தனிப்பட்ட பகையில். நாங்கள் கட்சி ஆரம்பித்தது யாருடைய தனிப்பட்ட பகைகளை, என் இனத்தின் பகைக்காக. எங்கள் இனம் அழிஞ்சிருச்சு, எங்கள் மொழி அழிஞ்சிருச்சு, எங்கள் பண்பாடு சிறந்துச்சு, எங்கள் கலாச்சாரம் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறத நாங்கள் கட்சி ஆரம்பித்து வந்தோம். கொத்து கொத்தாக ஈழத்தமிழில் கொண்டொழிக்கப்பட்டுட்டாங்க. அவங்களை காப்பாற்றுக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இல்லையே, அப்போ இனி இது போல் ஒன்று நடந்துடக்கூடாது. அதற்கு முன்பாக நாம் ஒரு வலிமையான இயக்கமாக மாறணும். நாமே நம்முடைய உணவை எடுத்து நாமே உண்பது போல, நம்முடைய மூச்சுக்காட்டை நாமே சுவாசிப்பது போல நமக்கான அரசியலை நாமே தீர்மானிப்போம் என்று ஒரு ஆர்கானிக்காக வளர்ந்த இயக்கம் நாம் தமிழர் இயக்கம். ஆனால் இவர் தனிப்பட்ட பகை உதயநிதி ஸ்டாலினோடு. நோட் மை இதழ் நோட் அப்படின்னு உங்கள் கருத்து, நீங்கள் சொல்கிறீங்க அதை. நோட் த பாயிண்ட் மை லார்ட். தனிப்பட்ட பகை உதயநிதி ஸ்டாலினோடு, தனிப்பட்ட பகை உதயநிதி ஸ்டாலினோடு, தனிப்பட்ட பகை உதயநிதி ஸ்டாலினோடு. கமலஹாசனாவது கூட்டம்லாம் ஓட்டாக மாறாதுங்க, எனக்கும் பொருந்தும் என் தம்பிக்கும் பொருந்தும்னா அப்படியே கடந்து போகிறாரு. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் போகிற இடத்துலலாம் நயன்தாருக்கு கூட்டம் வரலையா, வடிவேலுக்கு கூட்டம் வரலையா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தற்குறி கூட்டம், கொள்கை கூட்டமே கிடையாது, கூமுட்டை கூட்டம் இப்படின்னு இவ்வளவு காட்டமா கடந்து போங்கல. கமலஹாசன் களத்துல இல்லை, கடந்து போக முடியாதுங்க. இந்த அரசியல் எப்படிங்க கடந்து? விஜய் பாதிக்கப்பட போறாரு, விஜய் ரசிகர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. நீங்க பாதிக்கப்பட போறதே இல்லை, அவர் எவ்வளவு ஓட் பர்சன்ட் வாங்க போறாருன்னு தெரியாது, விட்டுருங்கன்ற. அப்படி விட முடியும்? ஒன்று தவறுன்னு தெரிந்தும் அதை கடந்து போகிறதுக்கு வந்து நாங்கள் வந்து தவறு செய்கிற அரசியல்வாதியாக இருந்தால் கடந்து போகலாம். இது தவறுன்னு தெரிஞ்சிருச்சு, அந்த தவறை சுட்டி காட்ட வேண்டியது ஒரு நல்லவனுடைய கடமையா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? இந்த பாதையில் முள் இருக்கு, இந்த பாதையில் வந்து பாம்பு கிடக்கு, இந்த பாதையில் வந்து கரடி கிடக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இங்கே ஒரு 100 பேர் போயிட்டு இருக்கான், யோ போகாத அப்படின்னு சொல்கிறோம். மீண்டும் போகிறோன்னா அவனை அடிச்சு போகாத சரிக்குள்ள ஓடல அப்படின்னு விரட்ட வேண்டிய தேவை இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அது ஒவ்வொரு நல்லவனும் அதான் செய்வான். ஆனால் இதில் உங்கள் திமுக எதிர்ப்பு முனைமொழிங்கி விட்டதுன்னு ஒரு விமர்சனம் இருக்குதுல்ல, அது ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? உங்கள் திமுக எதிர்ப்பு முனைமொழிங்கி போய் நீங்கள் வந்து இப்போ எங்களுடைய நடவடிக்கைகளை சரியாக கவனிக்கலாம் நினைக்கிறீங்க. நீங்கள் விஜய் பக்கமே பின்னாடி நிற்கிறீங்க. விஜய் வண்டிக்கு பின்னாடியே போனீங்கன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னோடனே அதை தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சியாக அதை நேரடியாக கண்டிக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். நீங்கள் வந்து தலைகுனிய விடமாட்டேன் அப்படிங்கிறதுக்கு மட்டும் அண்ணன் சீமான் 10 நிமிஷம் பேசியிருக்காரு. என்னைக்கு மீனவங்க வந்து நீங்கள் சிங்களவர்களால் அடித்து வீழ்த்தப்பட்டோம் அன்றைக்கி நாங்கள் தலை குடிச்சு, ஆந்திரா காட்டுக்குள்ளே 22 தமிழர்கள் என்றைக்கு சுட்டுக் கொல்லப்பட்டோம் அன்றைக்கி நாங்கள் தலை குனிஞ்சு போயிட்டோம். என்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆயிரக்கணக்கான வட இந்தியர்கள் உள்ள வந்து எங்களுடைய வேலைவாய்ப்புகள் பறிபோனது அன்றைக்கி நாங்கள் தலை குனிஞ்சிட்டோம். நீங்கள் நான் நிமிர விட மாட்டேன்னு வேணால் சொல்லலாம், தலை குனிய விட மாட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவர்கள் கொண்டு வருகிற ஒவ்வொரு திட்டத்தையும் நொறுக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி தான். திமுகவை வீழ்த்த வேண்டும், இந்த திமுக இந்த அதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்குது வன்மம். நீங்கள் 2 கோடி இல்லை 2000 கோடி கொடுத்தா கூட திமுகவுக்கு சார்பாக நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் நிற்காது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி தோன்றியதே இந்த திமுக காங்கிரஸ் என்கிற இந்த கட்சிகளை வீழ்த்தணும் அப்படிங்கிறதா. அரசியல் களத்தில் வந்து வீழ்த்தணும், தனி மனித பகை கிடையாது, அரசியல் களத்தில் வீழ்த்தணுங்கிறதா. சும்மா இது திமுக வைக்கிற குற்றச்சாட்டு தான். நாம் தமிழர் கட்சி திமுக எதிர்க்கும் போது பாஜக உடைய ஆளும்பாங்க, அதிமுக வந்து என்ன சொல்லுவோம், திமுகவோட ஆளுன்னு சொல்லுவோம், திமுக அதிமுகவோட ஆளுன்னு சொல்லுவோம். இப்போ விஜயும் அதே கையில் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த திராவிட கட்சியினுடைய நீட்சியாகத்தான் தாவேகா உருவாயிருக்கு. இப்போ என் மீது புகார் கொடுத்தா சொல்கிறீங்க, தாவேகாவுடைய தொண்டர்கள், அதாவது விஜயனுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் சமூக வலைதளங்களில் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு அவர் சொல்கிறார். அவர் உண்மையிலே சமூக வலைதளத்தை பார்க்குறாரா பார்க்கறது இல்லை, அவருக்கு நேரம் இருக்காது, பாவம் அவருக்கு நிறைய வேறு வேலைகள் இருக்கும். தொடர்ச்சியாக புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறதா? ஆமாம். அப்புறம் கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், இங்கர்சால், ஹோசிமின், சேகுவாரா, பிடல் காஸ்ட்ரோ, யாசர் அராபத்து, அந்த வரலாறுலாம் ஃபுல்லாக பறச்சு ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாப்புல. எந்த இந்திய வரலாறு, திராவிட வரலாறு, அம்பேத்கருடைய வரலாறு, வேலுநாச்சியார் எப்போ போருக்கு போனாங்க, எப்போ மீட்டெடுத்தாங்க, ஹைதர் அலியை எப்போ முதல்ல பார்த்தாங்க, எத்தனை லாங்குவேஜ் பேசுவாங்க, எல்லாமே அவருக்கு அஞ்சலி அம்மாளுடைய போராட்ட வரலாறு எல்லாமே இந்தி திணிப்பு போராட்டம்லேருந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். அவருக்கு ஃபுல்லாக படித்து ஃபுல்லாக இந்த படத்தில் அவர் இவர் படிப்பார்ல, நம்ம மரியாதை ரஜினிகாந்த் 2.0 அப்படி படிச்சுட்டு இருப்பார் போல. அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிறைய படிக்கட்டும். இல்லை, நீங்கள் அவங்க வைக்கிற ஒரே ஒரு விமர்சனம் என்னன்னா, உங்கள் கட்சிக்குள்ளேருந்து வெளியில் போனவங்களாக இருக்கட்டும், மற்ற நபர்களாக இருக்கட்டும், திரு சீமான் அவர்கள் வந்து சபரிசனம் மீட் பண்ணியிருக்கிறாரு, ஸ்டாலினை மீட் பண்ண பிறகு தான் அவர் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறத பரப்புறது அவங்க எடுத்து பரப்புகிறாங்க.
பார்த்தீங்களா? கட்சி வெளியில் போன நபர் எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா? வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களோட நேரடியாக நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவர்கள் அவதூறு தானே கையில் எடுப்பாங்க. வாரிசு அரசியல்னு சொல்கிற நீங்கள் ஏன் காங்கிரஸுடைய வாரிசு அரசியலை எதிர்க்கலன்னு கேட்குறோம். சச்சத்தீவு குறித்து பேசுகிற நீங்கள், காவிரி குறித்து பேசுகிற நீங்கள், மீனவர்களை பிரச்சனை குறித்து பேசுகிற நீங்கள், ஈழத்தமிழர் குறித்து பேசுகிற நீங்கள், இது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்தது காங்கிரஸ் கட்சி. தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இழந்திருக்கிற ஈழத்தமிழ்னு சொல்கிறீங்க. அந்த தாயை போல பாசம் காட்டிய தலைவன் அந்த நிலத்தில் இல்லாமல் போனதற்கு, அந்த களம் கைவிட்டு போனதற்கு, அந்த ஈழ நிலத்தினுடைய கனவு பறிக்கப்பட்டதுக்கு காரணம் கொலைகார காங்கிரஸ் கட்சி. 1 லட்சம் கோடி வட்டி இல்லாத கடன், இங்கிருந்து ரேடாரு, இங்கிருந்து இராணுவங்கள், இந்தியா விரும்பிய போரைத்தான் நாங்கள் நடத்தினோம் என்று அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளே சொல்கிற அளவுக்கு தான் அந்த போர் நடந்தது. சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் இணைந்து பிரபாகரன் மகன் பாலச்சந்திரன் சுட்டுக் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னாங்களா இல்லையா? அந்த 13 வயது பாலகனுடைய நெஞ்சில் 5 குண்டு பாய்ச்சப்படுவதற்கு ராகுல் காந்தி காரணமா இல்லையா? அது உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி தெரியலன்னா நீ உண்மையிலே தமிழனா? உன் உடம்பில் விடுவது தமிழ் ரத்தம் தானா? அந்த தமிழ் தலைவனை இழந்து நிற்கிற அந்த ஈழத்தமிழர்கள் அகதியாக போறதுக்கு காரணமே காங்கிரஸ், ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தி, இந்திரா காந்தி, இந்த சோனியா காந்தி. 1 லட்சம் தாலியை அறுத்தவள், ஒரு தாலிக்காக 1 லட்சம் தாலியை அறுத்த சோனியா காந்தின்னு ஒட்டுமொத்த ஈழத்தமிழும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த காங்கிரஸை ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னா நீ எப்படி எங்களுக்கான ஆளா இருக்க முடியும்? இந்த கேள்வியை நாங்கள் கேட்போமா கேட்க மாட்டோமா? இங்கே சபரீசம் கொடுத்தாரு, அவர் கொடுத்தாரு. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? பணத்துக்காக நாம் தமிழ் கட்சி வந்து அரசியல் செய்யணும்னா திமுகவோட கூட்டணி வச்சு போயிருமே. இல்லங்க அவங்க அதிமுகவோட கூட்டணி வச்சு அவங்க சொன்னா பரவாயில்ல. கட்சி வந்து வெளியேறிய திரு ஜெகதீஷ் பண்ணன் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. அவர் மனநோயாளிகளை பத்தி எல்லாம் பேசாதீங்க. மனநோயாளிகள், வன்மம் நிறைந்தவர்கள், உடம்பு முழுக்க வந்து விஷத்தை வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. எங்களுடைய வளர்ச்சி பொறுக்க முடியாம கட்சி காலி ஆயிடுச்சுன்னாங்க. கட்சி கூண்டோடு காலி, தர்மபுரி காலி, சேலம் காலி, திருச்சி காலி அப்படின்னா காலியா? ஏறி அடிக்கிறோம்டான்னு சொல்லி ஏறி நிக்கிறோம், நெஞ்சு நிமிர்த்தி நிற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை கூட்டம், மலைகளில் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடல் மாநாடு, மரங்களின் மாநாடு, இயற்கை வளர்றதுக்கான போராட்டம், காஞ்சிபுரத்தில் போராட்டம், தொடர்ச்சியாக போராட்ட களத்தில் நின்றுகிட்டு இருக்கோம். கட்சியில் வந்து ஆயிரக்கணக்கில் இளைஞர் தினம் இணைந்து கொண்டிருக்கிறான். சமூக வலைதளங்களை தினம் நாம் தமிழ் ட்ரெண்டிங்காக இருக்கு. எந்த விதமான பணமும் ஊடகத்துக்கு கொடுக்காம ஊடகத்தில் தினம் அண்ணன் சீமானுடைய பேட்டிகள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான புதிய நபர்கள் கட்சி அடைகிறாங்க. பார்க்க சகிக்க முடியாம அதை பார்த்து வெந்து நொந்து இந்த ரத்த கண்ணீர் படத்தை வர எம்ஆராத மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு விட்டா எங்களை கடிச்சு தின்றுவாங்க போல இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி சொல்றது. சபரீசன் 5000 கோடி கொடுத்தாரு, ஸ்டாலின் 2000 கோடி கொடுத்தாரு. எங்களுக்கு பெருமையா இருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். அதாவது சீமான் பேரை கூட உச்சரிக்க மாட்டோம்னு சொன்ன திமுகவில் ஸ்டாலின் பார்க்குறாரு, சபரீசன் பார்க்குறாரு, நிர்மலா சீதாராமன் பார்க்குறாங்க, மோடி பேசுறாரு. அப்படிங்கும்போது அப்போ சீமான் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத அரசியல்வாதியாக மாறிட்டாரு. அது உண்மை பொய்ங்கிறலாம் தாண்டி தவிர்க்க முடியாத இடத்துல சீமான் இருக்காரு அப்படிங்கிறதான் இதை பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஈனப்பறவைகளுடைய கேள்விகளுக்கெல்லாம் அவருடைய விமர்சனம் பதில் சொல்ல முடியாது. அவரெல்லாம் மனநோயினுடைய உச்சத்தில் இருக்காங்க. 2026 களம் எப்படி இருப்பதா பார்க்குறீங்க? 4 மணி போட்டி அப்படிங்கிறதா இப்போதைக்கு இருக்குது. பட் அண்ணாமலைலாம் கட்சி ஆரம்பிப்பாருங்க, அது வேற மாதிரிலாம் போகுங்கன்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி இருக்குது? ஆருடம் யூகம் அந்த அடிப்படையில் பேச முடியாது. நாங்கள் எங்களுடைய அரசியலை 100 விழுக்காடு நேர்மையாக மக்களிடத்தை எடுத்து வைக்கிறோம். 2016 களத்திலிருந்து தேர்தல் களத்தில் நான் பார்க்குறேன். அதனால் 2016 சீமான் யாருன்னே தெரியாத நிலைமை இருந்தது. 2021 நாம் தமிழ் கட்சி போய் சேர்ந்தது. 24 தமிழ்நாடு முழுக்க ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த தேர்தலில் அண்ணன் சீமானுக்கு வாக்களிக்க லட்சக்கணக்கான மக்கள் தயாராக இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் திமுக ஆட்சியின் மீதான வெறுப்பு நாம் தமிழ் கட்சியின் மீதான மிகப்பெரிய நம்பிக்கையாக மாறி இருக்கிறது. இன்னொன்று, இந்த விஜய் போன்றவர்கள் வரும்போது அவர் ஒரு கொள்கையற்ற அரசியலை முன்னெடுத்து வைக்கும்போது கொள்கையை தேடக்கூடிய ஒரு கூட்டம் உருவாயிருக்கிறது. இப்படி ஒரு கெட்டது வரும்போது தான் நல்லது நடக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒன்று தீயவைன்னு தெரியும் போது தான் ஒரு நல்லவை பக்கம் மக்கள் திரும்புவான். ஒரு பதர்கள் வரும்போது தான் தூய நெல்மணியில் மக்கள் தேட ஆரம்பிப்பான். அப்படி சமூகத்தின் வில்லன் மாதிரியே ட்ரீட் பண்ணுறீங்க விஜய். வில்லன் தானங்க. சமூக குப்பைகளை எல்லாம் கூட்டி பிறக்கிறவன் சமூக குப்பையாக தான் இருக்க முடியும். நீங்கள் ஏதாவது ஒன்று விஜய்கிட்ட நீங்கள் உங்களை மாதிரியே தான் அவரும் திமுக ஒழிக்கணுன்றாரு, உங்களை மாதிரியே தான் அவரும் பிஜேபி ஒழிக்கணுன்றாரு. பாஜக ஒன்றா சேரல. பாஜகவும் திமுக ஒழிக்கணும்னு சொல்லுது. பாஜக கூட சேர்ந்துடலாமா? பாஜகவும் திமுக ஒழிக்குது. காங்கிரஸ் பாஜக கோட்பாடு அதுதான், ஆர்எஸ்எஸ் கோட்பாடும் அதுதான். அப்போ அவங்க கூட போய் சேர்ந்துக்கலாமா? எதிரிக்கு எதிரி நண்பங்கிற கோட்பாடு அடிப்படையில் யார் கூட நிற்கிறோம்? நாங்கள் மக்களோட நிற்கிறோம். மக்களுக்கு தெரியும் திமுக மீதான வெறுப்பு மக்களிடம் இருக்கிறது. நாங்கள் மக்களிடத்தில் எங்கள் கொள்கைகளை, கோட்பாடுகளை, தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி தமிழ்நாட்டுடைய கடனை இப்படி அடைப்போம், இப்படி பொருளாதாரத்தை பெருக்குவோம், இப்படி வேலைவாய்ப்பு உருவாக்குவோம், கல்வி, தூய குடிநீர்,
மருத்துவம், இந்த 3ஐ தவிர வேறு எதுவுமே இலவசம் கிடையாது. டென்மார்க்கை போல, பிரேசிலை போல உலகத்தின் தலை சிறந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு பெரிய விஷன் இருக்குது, ஒரு கனவு இருக்குது, ஒரு லட்சியம் இருக்குது, ஒரு இலக்கு இருக்குது. இந்த இடத்துல இத்தனை நாட்களில் இவ்வளவு வருடங்களில் தமிழ்நாட்டை நாங்கள் சீரமைப்போம் அப்படிங்கிற பெரிய பார்வை இருக்குது. நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாட்டு வரைவு வரப்போகிறது. ஒவ்வொரு கட்சியும் தாருக்கு ஓகே இந்த செயல்பாட்டு வரைவு இதுவரைக்கும் டெக்ஸ்டா வந்துச்சு, முதல் முறையாக காணொலி ஆவணமா வருது. ஓகே அதுல எப்படிலாம் பண்ண போறோம் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் சொல்ல போறாரு. அது பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியல்ல ஏற்படுத்தும். நேர்மையா மக்கள்கிட்ட வைக்கிறோம், மற்றதை மக்கள் தான் முடிவு செய்யணும். நாத்தாக்கா வர்சஸ் தாவேக்காங்கிறதான் போட்டி பார்க்க போறீங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல திமுக. சாக்கடை அரசியலா பூக்கடை அரசியலா, நல்ல அரசியலா கெட்ட அரசியலா, தீய அரசியலா தூய அரசியலா அப்படிங்கிறதான் போட்டி. நாங்கள் நல்ல அரசியல் வைக்கிறோம், தீய அரசியல் வைக்கிற எல்லாருமே எங்களுக்கு போட்டி தான். பல விதமான கருத்துக்கள் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. சந்திக்கலாம். வணக்கம்.